இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த ஒரு கதை மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக கேளுங்க. நோட்டில் இருக்கிறதும் சொல்கிறதும் வந்து கொஞ்சம் அங்கங்கேயே இருக்கும். ஓகேவா? ஸோ எனக்கு இதை தனியாக உங்களுக்கு எழுதி நோட் போடுற அளவுக்கு உள்ள சிச்சுவேஷன் அமையலை. ஸோ நான் சொல்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டு நீங்கள் கைப்பட எழுதிட்டாலே உங்களுக்கு என்ன புரியும். ஓகேவா? இந்த டைமர் வேணால் கொஞ்சம் நார்மலாக விடையும் ஸ்லோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் சொல்கிறது இன்னுமே உங்களுக்கு மேபி புரியலாம். ஏன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பேசுவேன், அதனால். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கிளர்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பாளையக்காரர்கள் இருப்பாங்க, தென்னிந்திய கிளர்ச்சி இருக்கும், வேலூர் புரட்சி இருக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாளையக்காரர்கள் அப்படின்னா யார்? பாளையம்னா என்ன? பாளையக்காரர்கள் அப்படின்னா இப்போது முந்தி நம்ம தமிழ்நாடு ஒரு பெரிய மாகாணம் இல்லையா? அப்போது பெரிய ஒரு ஊராக இருந்துச்சு. அப்போ ஒரு அரசனால் மொத்த தமிழ்நாடையும் பார்க்க முடியாது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ஒரு அரசனுக்கு கீழே குட்டி குட்டி சின்ன சின்ன அரசுகளாக பிரித்தாங்க. ஒரு 100 ஊர் வந்து ஒரு ஆளுக்கு கீழே அப்படிங்கிற மாதிரி பிரித்தாங்கன்னு வச்சுப்போமே. 50 ஊர் ஒரு ஆளுக்கு கீழே. அவங்களுக்கு தலைவர் ஒரு அரசர் இருப்பார் இல்லையா? ஓகேவா? அந்த அரசர்கள் எல்லாம் இந்த மெயின் அரசர்கள் கீழே வருவாங்க. ஓகேவா? இந்த ஒரு விஷயத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாளையம் பிரிக்கிறது, அதில் ஆட்சி பண்ணுற அந்த அரசர்களை பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டு இந்த பாளையக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து யார் கொண்டு வந்திருப்பா, யாரோட காலகட்டத்தில் இருந்தது அப்படின்னா வாராங்கல் அரசன் பிரதாபருத்ரன் வந்து இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு. ஓகேவா? புரிஞ்சுதா? ஃபஸ்ட்டாக இதை ஃபாலோ பண்ணது பிரதாபருத்ரன், வாராங்கல் அரசன் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களில் வந்து ஹிஸ்ட்ரியில் நமக்கு என்ன பண்ண முடியும், வரலாறுல நம்மளால் என்ன பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்காக எந்த பெரிய ஆதாரங்களோ பெரிய விஷயங்களோ அதுக்கப்புறமான ஒரு விஷயங்கள் எந்த காலகட்டத்தில் அப்படி ஒரு விஷயமும் நமக்கு இல்லை. ஓகேவா? அப்புறமா மதுரையில் வந்து விஜயநகர பேரரசர் வருவாங்க இல்லையா? அவங்க வந்து மதுரையில் ஆட்சி பண்ணுறதுக்காக ஒரு அரசரை அனுப்புவாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா விஸ்வநாத நாயகர். ஓகேவா? அவருக்கு அமைச்சருக்கு பேர் அரியநாதன். ஓகேவா? இந்த மதுரை நாயக்கர் வந்து மதுரையை ஆட்சி பண்ண விஸ்வநாத நாயக்கர் வந்து இந்த அமைச்சர்கிட்ட கேட்பார், அரியநாதன்கிட்ட கேட்பார், அமைச்சரே, நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஊரை எப்படி நம்ம வந்து ஆட்சி பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? மதுரைங்கிற ஒரு பெரிய ஊர்லேயே வந்துருக்கிறாரு, அப்படி கேட்குறாங்க. அப்போ அவர் சொன்னார், இப்படி பிரதாபருத்ரன் அரசர் வந்து இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்குறப்ப அவர் சொல்லுவார், பிரதாபருத்ரன் அரசர் இப்படி 100 பிரித்து என்ன பண்ணுற ஆட்சி பண்ணியிருக்கிறாரு, நமக்கு அப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஐடியா கொடுப்பார். அப்போது அரியநாதனுக்கு ஹெல்ப்போட இப்போ யார் பண்ணுறது, விஸ்வநாத நாயக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, 1529 1530 இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாரு, இப்படி 100 பிரித்து பாளையங்களை என்ன பண்ணுறாரு, தொடங்குறாரு. அவர் எத்தனை பாளையமாக பிரித்தார்? 72 பாளையங்களை பிரித்தார். ஓகேவா? அதை 72 அரண்கள்னு சொல்லலாம், 72 சிற்றரசுன்னு சொல்லலாம், 72 இராணுவ முகாம்னு சொல்லலாம். ஓகேவா? அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த பாளையத்தை என்ன பேரில் சொன்னாங்க அப்படின்னா பாலிகர் அப்படின்னு சொன்னாங்க. ஓகேவா? ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமே அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பது தான் என்னது, பாளையம். ஓகேவா? அப்புறம் இந்த பாளையக்காரர்கள் வந்து காகத்திய அரசர்களில் வந்து இவங்க எப்படின்னாக்கா பாளையக்காரர்களுக்கு என்னென்ன வேலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நிலப்பரப்பு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைவாரிகள், அதாவது அவங்க அந்த ஊரில் என்ன விளையுமோ அதுக்கு வந்து வரி வசூல் பண்ணுவாங்க. அதில் 1/3 பங்கு இந்த மதுரை நாயக்கர் ஹெட்டானவர் இருப்பார்ல அவருக்கும், 1/3 பங்கு இந்த பாளையக்காரர்களுக்கு இராணுவ செலவுக்காக கொடுப்பாங்க. மீதி வந்து சொந்த செலவுக்காக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் என்னது இவங்க கொடுத்துருந்த கணக்கு. ஓகேவா? இந்த பாளையக்காரர்கள் வந்து என்னென்ன பாளையக்காரர்களாக பிரித்து வச்சுருந்தாங்கன்னா கிழக்கு பாளையம், மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 குறிப்பிட்ட ஏரியாவை பிரித்து வச்சுருந்தாங்க. ஓகேவா? கிழக்குனா ஈஸ்ட்டு, மேற்குனா வெஸ்ட்டு. ஓகேவா? இதில்
இதில் கொஞ்ச நாள் தாண்டி என்னாச்சு அப்படின்னா 1530 ஒரு 1700 வரைக்கும் ஆட்சி சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த 200 வருஷம் வந்து இந்த பாளையக்காரர்களை வச்சு ஆட்சி பண்ணுறாங்க. ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு, எந்த குறையும் இல்லை. அப்படி போயிட்டுருக்கு. இப்படி போயிட்டுருக்கிறப்ப கர்நாடகா வார் வருது. இந்த கர்நாடகா வாரில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து 1700 600 அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் வந்துடுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கும் கர்நாடக அரசு நவாபுக்கும் என்ன ஆகும் அப்படின்னா போர் வரும். அந்த போரில் யார் ஹெல்ப் பண்ணுவா? கான் சாஹிப், அதாவது இந்த நவாப் அரசனோட ஆற்காடு நவாபுக்கு சகோதரன் வந்து யார்? மாயூஸ் கான். இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா அவங்களுக்காக என்ன பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்போது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சரி எனக்கு வேண்டி நீ என்ன பண்ணணும் அப்படின்னு யார் கேட்பா? மாயூஸ் கான்கிட்ட ஆங்கிலேயர்கள் கேட்பாங்க. எனக்கு வேண்டி நீ என்ன பண்ண, அவங்கள்ட்டேருந்து வரி வசூலிக்கிற அதிகாரத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இந்த வரி வசூலிக்கிற அதிகாரம் எல்லாம் வந்து ஆங்கிலேயர்கிட்ட போகும். இதை முதல்ல எதிர்த்தது யார் அப்படின்னா பூலித்தேவர் அப்படிங்கிறவர் தான் எதிர்த்தார். ஓகேவா? இப்போ வந்து பூலித்தேவர் அவரோட ஆட்சி வருது. ஓகேவா? பூலித்தேவர் என்ன பண்ணுறாரு, முதல்ல எதிர்த்தார். என்னது, ஆங்கிலேயருக்கு நாங்கள் வந்து என்ன வரி கொடுக்கணுமா? எங்கள் ஊர் ஆட்கள் வந்து இங்கே தலைவராக இருந்தாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ணேன், வரி கொடுத்தோம். இப்போ ஆங்கிலேயர்களுக்கு நாங்கள் வரி கொடுக்க முடியாது அப்படின்னு முதல்ல எதிர்த்தது யார்? பூலித்தேவர். இந்த பூலித்தேவர் எப்போ பிறக்கிறாரு அப்படின்னா 1715 பிறக்கிறாரு. ஓகேவா? திருநெல்வேலியில். இவர் வந்து இவர் எங்கே உள்ள இடத்துல அரசராக இருக்கிறாரு, பாளையக்காரராக இருக்கிறாரு அப்படின்னா திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவல் அப்படிங்கிற இடத்துக்கு தான் என்ன பண்ணுறாரு, இவர் பாளையக்காரராக இருக்கிறாரு. இவரோட இயற்பெயர் என்ன அப்படின்னா காத்தப்பன். ஓகேவா? இவரோட இயற்பெயர் காத்தப்பன். அப்போது இவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் எப்படியும் வரி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, இவருக்கு ஒரு பூச்சாண்டி வேலை காட்டுவோம். அப்போ இவர் பயப்படுவார். பயப்பட்டாருன்னா அப்புறம் வந்து வரி கட்டுவார் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு யார் அவங்க வந்து ஒரு ஆளை அனுப்புகிறாங்க. அலெக்சாண்டர் ஹெரானுங்கிற ஒரு ஆளை வந்து என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டு நீ வந்து பூலித்தேவருக்கு பக்கத்தில் போக வேண்டாம். பூலித்தேவர் இருக்கிறது திருநெல்வேலி, நீ அங்கே போக வேண்டாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க பாளையக்காரர் எங்கே, மதுரையில். அங்கே போய் என்ன பண்ண, அந்த அரசருக்கு கூட போரிடுறப்போ இதை பார்த்துட்டு இருக்க பூலித்தேவர் கொஞ்சம் பயப்படுவார் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அலெக்சாண்டர் ஹெரான் கேட்குறாரு, எனக்கு என் கூட போகிறதுக்கு ஒரு ஆள் கூட வேணும்னு கேட்குறாங்க. சரி, யார் அந்த ஊரில் உள்ள ஒரு ஆள் தான் வேணும்னு கேட்குறப்போ மாபூஸ் கானை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? மாபூஸ் கான் யார்? மாபூஸ் கான் வந்து ஆற்காடு நவாபுக்கு அண்ணனாக்கும் மாபூஸ் கான். இவரை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்படி மாபூஸ் கானை கூட்டிட்டு அலெக்சாண்டர் ஹெரான் அப்படிங்கிறவங்க மதுரைக்கு வராங்க. மதுரை மேட்ட போரிட்டுட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போது ஆங்கிலேயர்கள் சொல்கிறாங்க, சரி நீ இந்த அரசன்ட்ட போரிட்டு ஜெயிச்சியே, நீ என்ன பண்ண, அப்படியே பூலித்தேவர் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை அப்படின்னு கூப்பிட்டு சொல்லுவார். அப்போ இவர் என்ன பண்ணுவார், சரி நீ மதுரையில் போயிட்டே இல்லை, அப்படியே திருநெல்வேலியிலையும் போய் பூலித்தேவர்கிட்ட ஃபைட் பண்ணி அவர்கிட்ட வந்து போர் போட்டு ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அலெக்சாண்டர் ஹெரான் சொல்லுவாங்க, முடியாது, நீங்கள் என்கிட்ட என்ன பண்ணீங்க, மதுரைக்கு மட்டும் போங்கன்னு தான் சொன்னீங்க. நான் போயிட்டேன், என்னோடய படைகள் எல்லாமே என்ன ஆகிடுச்சு, வலு வளர்ந்துச்சு, வீக் ஆகிடுச்சு. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அங்கே என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி அங்கே அப்போ ஃபஸ்ட்டு போர் யார், பூலித்தேவருக்கும் அலெக்சாண்டர் ஹெரானுக்கும். அலெக்சாண்டர் ஹெரான் வந்து போடுறத இடத்துக்கே போகாமல் யார் ஜெயித்தது, பூலித்தேவர் தான் ஜெயித்தார். சரி, இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ இங்கிலீஷ்காரங்க யாரை கூப்பிட்றாங்க, மாபூஸ் கானை கூப்பிடுறாங்க. முதல்ல யார் சொல்லுவார், அலெக்சாண்டர் ஹெரான் சொல்லுவாங்க, இல்லை போக முடியாது, ஏன்னா பூலித்தேவர் அப்படிப்பட்ட ஆள் நான் இங்கே விசாரித்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லுவார். அதனால தான் அவர் உண்மையாகவே போகலை. தென் வந்து
இங்கிலீஷ்காரங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாபுஸ்காரனை கூப்பிட்றாங்க. மாபுஸ்கார் இந்த ஊரில் உள்ளவன் இல்லையா, ஸோ அவனை கூப்பிட்டு நீ என்ன பண்ண, இந்த பூலி தேவர்கிட்ட போய் சண்டை போடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, களக்காடுங்கிற இடத்துல வச்சு 1755 மாபுஸ்கானுக்கும் பூலிதேவருக்கு இடையில போர் நடக்கும். சரியா, இந்த போரில் இப்படி களக்காட்டில் வச்சு போர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி யார் கேள்விப்படுவா, பூலிதேவர் முதல்ல கேள்விப்படுவார். இவர் இங்கே அவரோட படைகளையும் கூட்டி பார்க்குறப்போ படை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்போ இவர் என்ன பண்ணுவார், திருவிதாங்கூர் அரசர், அப்போது முந்தி திருவிதாங்கூர் மாகாணம், ட்ரிவாண்ட்ரம், இப்போ இருக்கிற ட்ரிவாண்ட்ரம் மாதிரி, ட்ரிவாண்ட்ரத்தோட பேர் தான் திருவிதாங்கூர். திருவிதாங்கூர் சமஸ்தானம், மாகாணம் அப்படி சொல்லுவோம். ஸோ திருவிதாங்கூர் அரசருக்கு கேட்குறாரு, இப்படி படையெடுத்து வராங்க, என்னோடய படைகள் எனக்கு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் படைகள் தந்து உதவுவீங்களான்னு கேட்குறாங்க. அவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி படைகளெல்லாம் கொடுக்குறாங்க. களக்காடில் வச்சு யாருக்கு, மாபுஸ்கானுக்கும் பூலிதேவருக்கு இடையில் போர் நடக்குது 1755. இங்கே யார் ஜெயிக்கிறது, பூலிதேவர் தான் ஜெயிக்கிறாரு, மாபுஸ்கான் தோற்று போகிறாரு. சரியா, இவர் மன்னர்கிட்ட கேட்குறாரு இல்லையா, மன்னர் எத்தனை படை கொடுத்தாரு அப்படின்னா 2000 படையை கொடுக்குறாரு. சரியா, அப்புறம் 2ஆம் சண்டை ஆயிடுச்சா, 3வது இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே விட்டால் சரியாகாதுன்னு சொல்லி மருதநாயகம் அப்படிங்கிறவங்க ராமநாதபுரத்தில் பிறந்திருக்கிற ஒருத்தங்க. சரியா, இவங்க ஆங்கிலேய படையில் தளபதியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சரியா, தமிழ் ஆளுநராக இவர் எனது ஆங்கிலேய இதில் தளபதியாக வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளாக்கும் மருதநாயகம் ராமநாதபுரத்தில் உள்ளவர். அப்போது அவர் ஆங்கிலேயர்களுக்கு தளபதியாக இருக்கிறாரு. ரொம்ப பெரிய ஒரு வீரர், ஓகேவா, தலை சிறந்த வீரர். இது ஆங்கிலேயர்களுக்கு தெரியும். இவங்க ஆங்கிலேயரை கூப்பிட்டு, ஆங்கிலேயர் இந்த மருதநாயகத்தை கூப்பிட்டு நீ போய் பூலிதேவரை எதிர்த்துனல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூலிதேவருக்கு இன்னும் ஒரு சில பேர் உண்டு. என்னென்ன அப்படின்னா, யூசப் கான், கான் சாஹிப், மருதநாயகம், இது எல்லாமே யாரோட பேர், இந்த யூசப் கான் மருதநாயகத்தோட பேர். இவருக்கு பேர் எப்படி யூசப் கான் ஆச்சு அப்படின்னா, இவர் பாண்டிச்சேரியில் இருக்கிறப்போ முஸ்லீம் மதத்துக்கு மாற்றப்படுவார், ஓகேவா, மாறுவார். அப்போ தான் என்ன பண்ணாங்க, இவரோட பேரை யூசப் கான் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். சரி, இவர் என்ன பண்ணுவாங்க, போருக்கு போகிறாங்க. எந்த இடத்துல வச்சு போர் நடக்குது, 1761 மே 16 போர் நடக்குது. போர் நடக்கிறப்போ யார் தோற்று போகிறது, பூலிதேவர் தோற்று போகிறாரு, இந்த மருதநாயகம் ஜெயிக்கிறாரு. 3வது தடவை போர் நடக்கிறப்போ பூலிதேவர் என்ன பண்ணுறாரு, தோற்று போகிறாரு. தோற்று போகிறப்போ என்னத்தை எல்லாம் கைப்பற்றாரு, பூலிதேவரோட ரொம்ப பெரிய கோட்டைகளாக இருக்கிற நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இந்த 3 கோட்டையும் கைப்பற்றுறாங்க. யூசப் கான் கைப்பற்றினதும் இந்த பூலிதேவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் தப்பிச்சு ஓடிடுறாரு. சரியா, இப்போது 1760 64 வரைக்கும் அந்த ஊர் மக்களை யார் ஆண்டது அப்படின்னா இந்த யூசப் கான் தான். சரியா, அப்புறம் நம்ம இந்த யூசப் கான், அந்த மருதநாயகம் அந்த ஊர் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க. நெசவு தொழிலுக்கு நிறைய இதை கேட்குறாங்க, நெசவு தொழிலை ஊக்குவிக்கிறாங்க. அப்படி மக்களாக பேசுகிறப்ப தான் இந்த மருதநாயகத்துக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, பூலிதேவர் ரொம்ப நல்ல அரசர், இந்த மக்களை ரொம்பவே பத்திரமா வச்சுருந்தாரு. ஐயோ, நம்ம ஊரில் இருந்துட்டு நம்ம ஊரில் உள்ள அரசனுக்கு, ஆங்கிலேயருக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஊரில் உள்ள ஒரு அரசனுக்கே எதிராக நின்றுட்டோமே அப்படின்னு சொல்லி மருதநாயகம் அப்போ தான் ஃபீல் பண்ணி என்ன முடிவெடுப்பார் அப்படின்னா, 1764 நான் இந்த ஆங்கிலேயரை எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பார். அப்படி முடிவெடுத்து போர் போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கவும் ஆங்கிலேயர்கள் இதை கேள்விப்பட்டு இந்த யூசப் கானுக்கு மேலே பேச்சுவார்த்தை இது பண்ணாமல் இவங்கள தேச துரோக குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி 1764 அக்டோபர் 15 என்ன பண்ணுவாங்க, தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. மதுரை சம்மட்டிபுரத்தில் வச்சு தூக்கு தண்டனை கொடுப்பாங்க. சரியா, அப்போது அவர் இல்லாததுனால 1764 யார் ஓடிவாரா, பூலிதேவர், ஒளிச்சிருந்த பூலிதேவர் ஓடி வந்துருக்குறாங்க. ஓகேவா,
வந்துட்டு மறுபடி இவங்கள நற்கட்டம் சேவலை வந்து என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் கைப்பற்றி 1764 1767 வரைக்கும் இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, இந்த 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 ஊரை ஆட்சி பண்ணுறாங்க. ஓகேவா, திருநெல்வேலி நற்கட்டம் சேவலை எல்லாம். அப்போது மறுபடி 67 ஒரு பெரிய ஆள் வராங்க. யார் அப்படின்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவங்கள ஆங்கிலேயர்கள் அனுப்புகிறாங்க. இவர் இங்கே வந்து போர் போடுறப்போ திருப்பி யார், பூலிதேவர் தோற்று போகிறாரு. இந்த கேப்டன் கேம்பல் வந்து என்ன பண்ணுறாங்க, பெரிய படையோடு வராரு, வந்து ஜெயிக்கிறாங்க. சரி, 1764 இப்போ என்னாச்சு, பூலிதேவர் இந்த தனக்கு இடம் போச்சுங்கிற அந்த ஒரு ஷாக்கில் என்ன பண்ணுறாங்க, இறந்து போனதாக சொல்கிறாங்க. வேறு எந்த டீட்டெயில்ஸும் நமக்கு என்ன பண்ணலை, கிடைக்கல. இவங்களோட இதில் இருக்கிற ஒரு ஆளோட பேர் தான், பூலிதேவரோட அமைச்சரோட பேர் தான் ஒண்டி வீரன். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, பூலிதேவருக்கு படையில் ஒரு ஒற்ற தலைவராக இருந்தது தான் அடுத்தது ஒற்றி அப்படிங்கிற ஒரு தலைவர் தான். யார் ஒற்றர் தலைவர் அப்படின்னா, இங்கே இந்த கேட்டு ஸ்பை வேலை பார்க்குறவர் தெரியுமா, அப்படி இருக்கிறவர் தான் யார், அந்த ஒண்டி வீரர். இவர் வந்து 1764 இந்த கடைசி கேப்டன் கேம்பல் வந்த போரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர் புரிவார். அப்போ கேப்டன் எராலின் அப்படிங்கிறவங்க வந்து 2000 பேர் கூட போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க. இவர் வந்து சீர்வழிச்சி தான். இவர் இந்த போரில் வந்து அவருக்கு ஒரு கை வந்து இந்த போரில் துண்டிச்சு போகும், வெட்டி போயிடும். அப்படி போகும்போதும் அவர் என்ன பண்ணுவார், இன்னொரு கை வச்சு என்ன பண்ணுவார், வாள் எடுத்து அந்த போரில் வந்து என்ன பண்ணுவாங்க, போராடுவாங்க. இப்போ அவங்க வந்து கேட்பாங்க, உனக்கு ஒரு கை இல்லை, நீ வந்து போய் ஹெல்ப் அரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவார். ஐயே, நான் இவ்வளோ பண்ண விஷயத்துக்கு எனக்கு கிடைச்ச பரிசு தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், இவருக்கு இதுக்கு ஒரு கை வந்து ரொம்ப புனிதமாக நினச்சிப்பார். அது ஒரு விஷயமாகவே அவர் எடுத்துக்கப்பட்டார். சாவை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பார்த்தா பயந்து நடுங்கிடுவோம், பயப்படுவோம் இல்லையா. ஆனால் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, சாவை பக்கத்தில் பார்த்தா அவருக்கு அந்த ஒரு விஷயம் தோணவே இல்லை. ஓகேவா. அப்புறம் யூசஃப் கான் யார் பேர் மருதநாயகம் பிள்ளை, ராமநாதபுரத்தில் உள்ளவர். ஒரு புதுச்சேரியில் போனப்போ இஸ்லாம் மதத்துக்கு மாற்றப்பட்டார். 1752 ரோபர்ட் கிளைவுக்கு தலைமையில் தான் இவர் என்ன பண்ணார், படையில் சேர்க்கப்பட்டார். ஓகேவா. 1752-54 வந்து திருச்சிராப்பள்ளி இவர் முற்றுகையிட்டிருக்கிறாரு. 56-61 வந்து மதுரை திருநெல்வேலிக்கு ஆளுநராக இருந்தார். இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா, 61 64 வரைக்கும். சரியா. ஹைதர் அலியை தோற்கடித்து சோழ வந்தானை வந்து கைப்பற்றினார். ஓகேவா. 1758-59 லாலி பிரெஞ்சு மதராஸை வந்து என்ன பண்ணுறாங்க, முற்றுகையிட்டிருக்காங்க. யூசஃப் கானுக்கு பங்களிப்பு இதில் நிறையவே இருக்குது. மதுரையில் வந்து நெசவுத்தொழிலில் ஊக்குவிச்சார். மதுரை கோயில்களுக்கு வழிபாடு நிமித்த குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுத்துருக்கிறாரு. ஆங்கிலேய ஆற்காடு நவாபுக்கு பணம் செய்ய வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆணை பிறப்பித்திருக்கிறாரு. அப்புறம் அக்டோபர் 15 1764 வந்து ஒரு தேச துரோகம் குற்றம் போட்டது மதுரை மண்டிப்புறத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து இவருக்கு என்ன கொடுத்தாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தாங்க. சரியா. இங்கே வந்து கிழக்கு பாளையம் மேற்கு பாளையம் 2ஆக பிரிப்பாங்க இல்லையா. இந்த கிழக்கு பாளையத்தில் இருக்கவங்க யாருன்னா தெலுங்கு பேசுவார், கரிசல் நிலப்பரப்பு, அதில் வந்து கட்டபொம்மன் ஆட்சி பண்ணியிருக்கிறாரு. சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அப்புறம் குளத்தூர் இடங்களில் வந்து என்ன பண்ணாங்க, கிழக்கு பாளையர்கள் களம் வாங்கினாங்க. மேற்கு பாளையக்காரர்கள் யார் அப்படின்னா நற்கட்டம் சேவல், ஊத்துமலை, தெளிவன்கோட்டை, நடுவக்குறிச்சி, செங்கப்பட்டி, சேத்தூர் அப்படிங்கிற ஒரு தான். ஸோ இங்கே இருந்தது யார் அப்படின்னா மறுவர்களாக புலிதேவர். 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் வந்து தமிழக பாளையர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, நல்ல செல்வாக்கோடு இருந்தாங்க. சரியா. அடுத்து வரது யார் அப்படின்னா வேலுநாச்சியார். அதுலேருந்து அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.